ஆன்மீக உலகம் என்பது எது? இறைவனுடைய எல்லைக்கு உட்பட்ட, அதாவது மனிதர்கள் எல்லாம் அந்த இறைவனுடைய எல்லாமே இறைவனுடைய ஒரு படைப்பினுடைய எல்லைக்குள்ளதான் இருக்கு, அவனுடைய எல்லைக்குள்ளதான் இருக்குது. அதனால ஆன்மீக உலகம் அப்படின்னு சொன்னாவே இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அது ஆன்மீகத்தை தவிர வேறு எதுவும் நோக்கம் இருக்கான்னு அவனுடைய படைப்புல இல்லையா? அவனுடைய சிருஷ்டியே எண்டு அங்கிருந்து அவனுக்குள்ளார தான் தொடங்குறது, மறுபடியும் அவனுக்குள்ளார தான் முடியுதுன்னு போது எல்லாமே அந்த வட்டத்துக்குள்ளதான் இருக்குது. இடையில மாற்றங்கள் என்பது இருக்குது. ஆகவே இங்க பாபா என்ன சொல்ல வர்றாருன்னா, சோ இந்த உலகம் முழுவதுமே இறைவனுடைய அன்பினுடைய அடித்தளத்தின் மீது தான் அமைந்துள்ளது. எல்லா உயிர்களுமே, உலகம் என்று சொன்னால் படைக்கப்பட்டவை அனைத்துமே. சோ இந்த படைப்பு உள்ளார நீங்கள் படைப்பாய் இருக்கின்றீர்கள் என்று சொல்றார். படைப்பாய்னா படைக்கப்பட்டதாக இருக்கிறோம்ல நம்ம எல்லாம். படைப்புனா இந்த கிரியேஷன் நாம, கிரியேட்டர் அவரு. ஸோ அந்த வேர்டுக்கு நீங்க டிஃபரன்ஸ் தெரிஞ்சுன்னா இது ஒன்றும் பெரிய விஷயமா இல்லை. நாம கிரியேஷன், அந்த பகுதியில நாம இருக்கோம். ஸோ அதனால நாம எல்லாம் படைப்பு இல்லையா? படைப்பு தானே நாம எல்லாருமே. அதுக்கு அடுத்த அந்த வார்த்தை தான் இன்னும் கொஞ்சம் அழகா தெரியற மாதிரி, அதாவது படைக்கப்பட்டவைகளாக இருக்கிறீர்கள். படைப்பாய் இருக்கிறீர்கள் என்றாலும், படைப்பு என்று சொன்னால் ஒருமை, மொத்தமும் சேர்ந்து ஒரு படைப்புன்னு சொல்றோம். அதுல படைக்கப்பட்டவைகளாக போது நாமெல்லாம் தனித்தனியா எல்லாமே உயிர் உள்ள உயிரற்ற எதெல்லாம் இருக்கோம் அது எல்லாமே படைக்கப்பட்டவளா இருக்கிறோம். நாமளும் படைக்கப்பட்டவளா இருக்கோம். அவ்வளவுதான். அங்க அந்த வேர்டு தான் இதுலயும் அர்த்தம் ஒரே தான். படைப்பா இருக்கிறதுன்றதுக்கும் படைக்கப்பட்டவைகளாக இருக்கின்றதுன்னா அங்க ஒருமையாக சொல்லப்படுகிறது. படைப்பு என்பது கிரியேஷன் அப்படின்னா ஒன்று, பட் கிரியேட்டட் அப்படின்னா நிறைய, அந்த படைப்புக்குள்ளார நிறைய இருக்கிறது. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இதுல வித்தியாசம் எதுவுமே கிடையாது. சரியா? சொற்பொருள் தான் இங்க. ஆகவே அந்த பரம்பொருள் சோ இது அன்பினுடைய அடித்தளத்துல தான் அந்த கிரியேஷன் மூலம் மொத்தமுமே அவருடைய அன்பின் அடித்தளத்துல தான் இருக்குது. அதனாலதான் அவருடைய அந்த ரிலேஷன் உங்களோடு இருக்கின்ற உறவு என்று சொல்லுகின்ற பொழுது, நாட் ஓன்லி ஹியூமன் பீயிங்ஸ், நம்ம உங்களோடுன்னு அவர் சொன்னாலும் இது ஹியூமன் பீயிங்ஸோட மட்டும் இல்லை அவர் சொல்றது. ஏன்னா முதல்லயே சொல்லிட்டாரு, இந்த படைப்பு முழுவதுமே அன்பின் அடித்தளம். அப்போ நம்மளுடைய உறவு என்பது என்னன்னா, அது எத்தகையதா இருக்குது? அன்பினால் ஆனதுதான். அங்க வெறுப்பு அல்லது வேறு விதமான ஒன்று அப்படின்றதுக்கு கிடையவே கிடையாது. இதுதான் பேசிக்கான இந்த படைப்புல நமக்கும் இறைவனுக்கும் உள்ள அந்த உறவானது நிச்சயமாக 100% அன்பின் உறவு. இதுல வேற எதுவுமே அவர் நம்மளை வெறுக்க முடியாது, நாமளும் அவரை வெறுக்க முடியாது. இப்ப இதுல மனிதர்கள் பாவம் செய்கின்றவர் இருக்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த பாவம் செய்கின்றவராக இருந்தாலும், எத்தனையோ பாவங்களை மனிதர்கள் தெரியாத ஒரு பருவங்கள்ல தெரியாத, இது நம்ம செய்யக்கூடாது, இது செஞ்சா பாவம் அப்படின்னு புரியாத விதத்திலையும் அந்த பாவங்களை செய்யறாங்க. பல மனிதர்கள் தெரிந்தும் பாவத்தை செய்யறாங்க. பட் எது எப்படி இருந்தாலும் அப்படின்னு சொல்றாருங்க, எந்த விதத்துல நீங்க ஒரு பாவியாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு பெயரளவுல நீங்க பாவியாக இருந்தாலும் என்றார். அதான் ஏன்னாக்கா அது உண்மையான ஒரு பாவியாக பரம்பொருள் யாரையுமே கருதுறது இல்லை. எப்படி ஒரு தந்தை அவருடைய மகனையோ அல்லது மகளையோ அவங்க தப்பு செஞ்சா திட்டுவாங்க, கடிந்து கொள்ளுவாங்க. ஆனாலும் அந்த தவறு செஞ்ச பிள்ளைகளை வெறுத்து ஒதுக்கிடுவாங்களா? ஒதுக்க முடியாது. அந்த பாசம் என்பது உள்ள இருந்துகிட்டு தான் இருக்கும். அவன் திருந்தணும், நல்லவனாகணும் அப்படின்ற இதுதான் உள்ள இருக்கும். இதுதான் ஒரு தந்தையினுடைய இயல்பான பண்பு. ஆகவே சோ இறைவன் யாரையுமே, அதனாலதான் அவர் என்ன சொல்றார், யாரையும் நான் பாவியாக கூட கருதுவது இல்லை. ஏன்னா இது இந்த பாவம் என்று சொன்னாலும் புண்ணியம் என்று சொன்னாலும் அது அப்சல்யூட் ட்ரூத் இல்லை, அது ரிலேட்டிவ் ட்ரூத் தான். இன்னைக்கு ஒரு பாவியா இருப்பான், நாளைக்கு அந்த பாவம் செய்தவன் திருந்தி மிகப்பெரிய ஒரு புண்ணியம் செய்யக்கூடிய ஒரு மனிதனாக மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனாலதான் அது டெம்பரவரி நேச்சர். ஸோ அது ரிலேட்டிவ் ஃபேக்டர். காலத்தை தொடர்புடையதாக இருக்கலாம், ஒரு நபரை சார்ந்ததா இருக்கலாம், ஒரு நபரோட தொடர்பு கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு பாவம் செய்கின்றவன் புண்ணியவனாக மாறுவதற்கு இருக்கலாம், அல்லது ஒரு காலம், ஒரு குறிப்பிட்ட காலம் அவன் பாவம் செய்ததுக்கு அப்புறம் அந்த இதுக்கப்புறம் அவனுக்கு மனதில் மாற்றங்கள் ஏற்பட்டு இந்த காலம் செல்லுகின்ற பொழுது அவன்
இன்னைக்கு அதான் அந்த காலம் என்று சொல்லியிருக்கோம், இன்னைக்கு இருந்தவன் நாளைக்கு நல்லவனா இருப்பான். ஸோ அதனாலதான் இது வந்து ரிலேட்டிவ் ஃபேக்டரா தான் இருக்குது ஒழிய இது வந்து ஒரு இந்த அப்சல்யூட் இது இது ஃபேக்டரே இல்ல. அதனாலதான் பரமாத்மா வந்து யாரையுமே வெறுக்கிறது இல்ல. சோ இதுதான் அங்க பாபா சொல்றார். நான் யாரையும் வெறுப்பதில்லை, நான் யாரையும் பாவி என்று சொல்லி திட்டுவதும் இல்லை என்று சொல்றார். ஒரு தந்தை அவருடைய மகனையோ அல்லது மகளையோ வெறுப்பது இல்லை. அவர் திட்டலாம், தண்டிக்கலாம், ஆனால் அவரால் வெறுக்கவே முடியாது. அப்படித்தான் இறைவன் வந்து அவர் ஒரு பாவம் செய்த அவர் மனிதர்களை கூட அவர் வெறுப்பதே இல்லை, அது சொல்றார். சரி தேதி. பரம புருஷனால் 2 காரியங்களை செய்ய முடியாது. அங்குதான் அவருடைய குறைபாடு இருக்கிறது. ஒன்று, அவரால் இன்னொரு பரம புருஷனை படைக்க முடியாது. அவர் எப்போதுமே ஒருவராகத்தான் இருக்கிறார். அவர் அன்பு செலுத்துகிறார். ஆனால் அன்பு செலுத்தும் போது அந்த நபரும் அவரை போல பரம புருஷனாக ஆக வேண்டும் என்று என்றும் விரும்புகிறார். ஆனால் அந்த ஜீவன் பரம புருஷனாக மாறியவுடன் அந்த ஜீவன் அசல் பரம புருஷனாகவே ஆகிவிடுகிறது. எனவே பரம புருஷன் எப்போதுமே ஒருவனாகத்தான் இருக்கிறார். அவனால் இரண்டாவது பரம புருஷனை படைக்க முடியாது. இரண்டாவது குறை என்னவென்றால், அவனால் யாரையும் வெறுக்க முடியாது. இந்த சமுதாயம் வேண்டுமானால் ஒரு பாவியை வெறுக்கலாம். சட்டம் வேண்டுமானால் ஒரு பாவியை வெறுக்கலாம். குடும்பத்தார் ஒரு பாவியை வெறுக்கலாம். ஆனால் பரம புருஷனால் அத்தகைய ஆணையோ அல்லது பெண்ணையோ வெறுக்க நினைத்தாலும் அது அவனால் முடியாது. இந்த விஷயங்கள்லாம் நம்ம ஏற்கனவே பல இதுல படிச்சிருக்கோம். பரம புருஷனால வந்து 2 காரியங்களை இறைவனால செய்யவே முடியாது. இது வந்து இறைவனுக்கே உள்ள குறைபாடு என்று பாபா சில இடங்கள்ல வந்து ஒரு வேடிக்கையாக சொல்லுவார். இப்ப மனிதர்களிடத்துல மற்ற உயிர்களிடத்துல வந்து எத்தனையோ குறைபாடுகள் இருக்கலாம். ஆனா இறைவனிடத்திலேயே 2 குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி என்ன அந்த குறைபாடு என்று பார்த்தால், பரம புருஷனால் 2 காரியங்களே செய்ய முடியாது. அங்குதான் அவருடைய குறைபாடு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? முதலாவது என்ன? இன்னொரு பரம புருஷனை அவனால படைக்க முடியாது. ஏன்னா பரம புருஷன் எப்பயுமே ஒருவன் தானே. இப்ப இன்றைய இங்க இந்த புராண யுகத்துல இன்னைக்கு புராணங்கள்ல இருக்கிற கதைகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு இன்னொரு அசிஸ்டன்ட் தேவைப்படுவாரு கடவுளுக்கு. அப்படித்தானே கதைகள்ல இருக்குது. இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா, இப்ப யம தர்மராஜா இருப்பாரு, அவருக்கு இன்னொரு அசிஸ்டன்ட் இருப்பாரு இல்ல. ஏன்னா அவரால் அதை பார்த்துக்க முடியாது இல்ல. அதனால சித்திரகுப்தன் அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் கணக்கு புள்ள வச்சிருப்பாரு. சரி, இப்படி பல இதுக்கு வந்து அவங்களால வந்து அதனாலதான் இத்தனை கடவுள்களை வந்து மனிதர்கள் படைச்சாங்க. இறைவன் ஒருவன் தான். இவர்கள் இந்த புராணத்துல வரக்கூடிய அந்த கடவுள்கள் எல்லாத்தையும் தேவர்கள் தேவதைகள் எல்லாம் யாரு படைச்சாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த புராணத்தை எழுதுனதான் படைச்சாங்க. சோ தே ஆர் த கிரியேட்டர்ஸ். புராணத்தை எழுதுனதான் கடவுளை படைக்கிறாங்க, எண்ணற்ற கடவுள்கள். ஆனா எப்ப எண்ணற்ற கடவுள்கள் இருக்கிறாங்களோ அப்ப பரமபுருஷன் ஒருவன் தான் என்ற அந்த இதே வந்து அடிபட்டு போயிடுது. ஒரு லாஜிக்கா ஒரு அறிவுடைய ஒரு சிந்தனையில சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா, இறைவனுக்கு வந்து இன்னொரு அசிஸ்டன்ட் தேவையா? கடவுளுக்கு எல்லாம் வல்ல இறைவன் என்று சொல்லுகின்றோம். அவனால் எல்லாம் வல்லமை அவன் வந்து பெற்றவன் என்று சொன்னால், அவனால முடியாதது எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். அப்ப எதுக்கு இன்னொன்னு வந்து அவர் படைக்கணும்ன்ற அவசியம் இருக்கா? இன்னொரு கடவுள் என்று சொன்னாலே அவனால் எல்லாமே செய்ய முடியும் என்பதுதானே அது உள்ளடங்கிய பொருள். அதுக்கு பேர் தான் இறைவன் என்று பொருள், பரம்பொருள், பரம புருஷன் என்று பொருள். அப்படி இருக்கும்போது 2வதா ஒரு கடவுளை படைக்கணுன்ற அவசியம் என்ன இருக்கு? ஏன்னா அவன் ஒருவனே எல்லாவற்றையும் செய்யக்கூடியவன், வல்லமை பெற்றவன் போது இங்கேயே வந்து நம்மளுக்கு இடிக்குதா இல்லையா? அறிவை வந்து கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா, அப்ப இத்தனை கடவுள்கள் என்று சொல்வதே ஒரு பொய் என்பது நல்லா தெரியும். பிரபஞ்சத்தை படைத்தவன் ஒருவன் தான், ஆளுகின்றவன் ஒருத்தன் தான், மீண்டும் அவற்றை திரும்பி எடுத்துக்கொள்ளும் அவன் ஒருவன் தான் என்று சொன்னா அவனுக்கு பொதுவான பெயர் பரமபுருஷன் அல்லது இறைவன் என்று சொல்லலாம். மதம் என்ற பெயரில் வந்து வெவ்வேறு பெயர்கள் வெற்று அதை கொடுத்தது மட்டுமல்லாம அதுலயே வந்து எண்ணற்ற கடவுள்கள், அதுல வந்து ஒருத்தர் வந்து இன்னொருக்கு கட்டுப்பட்டவரா இருப்பார்.
இவருடைய பராக்கிரமம், இவருடைய பலம் வந்து இன்னொரு கடவுளுக்கு முன்னால செல்லாது. இவரை விட அவர் பலம் வாய்ந்தவர். இப்படிலாம் ஒரு கதைகள்ல சொல்லி மனிதனுடைய அறிவை வந்து மழுங்க வைத்து விட்டார்கள். இறைவன் எல்லாம் வல்லவன். சோ அப்படி பார்க்கின்ற பொழுது அதுதான் இங்க சொல்றாரு. அது பேசுற நிறைய பேசிட்டு போலாம். அப்போ இத்தகைய மூட நம்பிக்கைகளிலிருந்து எந்த ஒரு மனிதன் வந்து வெளிவருகின்றானோ அவர்கள்தான் இந்த பாபா சொல்ற தர்மஷ்ய தத்துவம் நிகிதாம் குஹாயாம் மகாஜனோஜேன கதாசக பந்தா என்று சொல்வார். அதாவது ஏன்னா தர்மஷ்ய தத்துவம் நிகிதாம் குஹாயாம் என்று சொல்வார். அதுல தர்மம் என்பது பரமபுருஷன். அப்போ தர்மம் என்பது வேறல்ல, பரமபுருஷன் என்பது வேறல்ல. ஆனால் அந்த தர்மத்தினுடைய அந்த அதிபதியாகிய தர்மத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய பரமபுருஷன் அவனை வந்து தர்மம் என்றே சொல்லலாம். அந்த தர்மம் என்பது ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளாரும் இருக்குது இல்ல, அவர் இருக்கிறாரு, ஈஸ்வரன் இருக்காரு உள்ளார, அத தர்மம் என்றே சொல்றான். அந்த தர்மஷ்ய தத்துவம், அந்த பரமபுருஷனுடைய தத்துவமானது நிகிதாம் குஹாயாம். குஹா என்று சொன்னால் இந்த ஐ ஃபீலிங், மனிதனுடைய அந்த நான் என்ற உணர்வு. அந்த நான் என்ற உணர்வுக்குள்ளாரதான் நிகிதாம் என்று சொன்னால் அவன் மறைந்திருக்கின்றான். அப்ப அந்த நான் என்ற உணர்வு தான் திரை போட்டு மறைச்சிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்றாரு. அப்ப ஆனா மனிதர்களுடைய நிலை என்னன்னா, எத்தனை விஷயங்களை சொல்லியிருக்காங்க, எவ்வளவு கதைகள் சொல்றாங்க, இது சரியா அது சரியான்ற ஒரு குழப்பத்துக்கு மனிதர்கள் ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் சமுதாயத்துல. தெளிவா சொல்றதுக்கு யாருமே இல்லை. அப்போ இந்த விஷயத்தை வந்து யார ஃபாலோ பண்றது, யார இத ஃபாலோ பண்ணணும்ன்ற ஒரு குழப்பம் வருகின்ற பொழுது அதுக்கு சொல்றாரு தர்மஷ்ய தத்துவம் நிகிதாம் குஹாயாம் மகாஜனோஜேன கதா ச பந்தஹ. மகாஜனம் என்று சொல்லுகின்ற யாருன்னா இந்த இறைவனை பற்றிய அறிந்த ஞானிகள், அவங்கதான் மகாஜனம். சோ அவங்க கதாச பந்தா, அவர்கள் சொல்லுகின்ற அந்த வழியில தவிர இரண்டாவது வேறு வழியே கிடையாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுருத்தியோ விபின்ன, அந்த சுலோகத்தினுடைய ஆரம்பத்தை பார்த்தீங்கன்னா சுருத்தி என்று சொன்னால் வேதங்கள், சுருத்தினா வேதம் இல்லையா, ஸ்ருதியோ விபின்னா, பின்னா, பின்னா என்னங்க பிரிவுகள், விபின்னா அப்படின்னா எண்ணற்ற பிரிவுகளை உடையதாக இருக்கிறது. ஸ்மிருதியோ விபின்னா, ஸ்மிருதி என்று சொன்னால் சமுதாய சட்ட திட்டங்கள், சமுதாய ஒழுங்குமுறை சட்டங்கள், அதுவும் விபின்னா, ஒன்றல்ல பலவாக இருக்கிறது என்று சொன்னார். அதுல அந்த ஸ்லோகத்துல தான் சொல்லியிருக்கிறது, ஸ்ருதியோ விபின்னா ஸ்மிருதியோ விபின்னா நைக்க முனிர் ஜஷ்ய மதம் ந பின்னம். நைக்க முனிர், முனிர் என்றால் த இன்டலெக்டுங்க, பெரிய பெரிய அறிவாளிகள், அவங்க தான் சொல்லுவாங்க நான் வந்து பெரிய ஞானின்னு சொல்லிக்குவாங்க. அதுக்கு வந்து முனின்னு பேரு சான்ஸ்கிரிட்ல. முனின்னா பெரிய இன்டலெக்ட், பெரிய அறிவுல உயர்ந்த அவர்கள்லாம். சோ நைக்க முனிர் ஜஷ்ய மதம், ஒரே மாதிரியான கருத்துக்களை கொண்ட ஒரே வாரி கருத்துக்களை கொண்ட முனிவர்கள் யாருமே கிடையாது என்று சொல்றார். ஒரு முனி சொல்லுவார் இதுதான் சரியானது, நீ தியானம் செய்கின்ற பொழுது கிழக்கை பார்த்து தான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவார். இன்னொருத்தர் சொல்லுவார் இல்ல இல்ல நீங்க தெற்க பார்த்து தான் செய்யணும்னு வேற ஒரு விஷயத்த சொல்லுவார். ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்பயுமே முரண்பாடுகள் தான் இருக்கும். இப்படிதான் இந்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு எழுதப்பட்டிருக்கின்றன. ஒருத்தர் வந்து நீங்க ஒரு கோயிலுக்கு போகணும்னா அதுக்கு முன்னால நீங்க அந்த கோயிலையே நீங்க வழிபட்டுட்டு தான் அங்க போகணும். அப்படின்னா அதுக்கு வழிபட்டுட்டு, அப்படி இல்லைன்னா இந்த கோயில்ல போய் அதை வழிபட்டுட்டு வர வழியில இந்த தெய்வத்தை நீ வழிபடாம வந்தீங்கன்னா அதனால பிரயோஜனமே இல்லை சொல்றாங்களா இல்லையா? அப்போ இது மாதிரி பல விஷயங்களை வந்து அதான் அவர் சொல்றாரு. நெய்க்க முடியும் ஜஷ்ய மதம் பின்னம், ஒருத்தர் கூட அந்த பிரிவு மனப்பான்மை, அவங்களுடைய கருத்துக்கள்ல பின்னம் அப்படின்னா வேறுபாடுகள், பிரிவுகள், அந்த மாதிரி அவங்களுடைய கருத்துக்கள் வந்து ஒருத்தர் வந்து ஒத்து போகாம அவர்களுடைய கருத்து எப்பயுமே வேறுபட்டு தான் இருக்கும். சோ அவங்கள கூட நம்பாதீங்கன்ற. ஆனா தர்மஷ்ய தத்துவம் எங்க இருக்குது, அவங்க சொல்றாங்களே அதுல இல்ல, மகாஜனோஜேன கதாச பந்தா. அப்போ மகாஜனம் என்று சொல்லுகின்றவர்கள் த கிரேட் பீப்புள்ஸ், அவங்கெல்லாம் இறைவனை பற்றி அறிந்த மகா அவங்க ஞானிகள், அவங்கெல்லாம் அவங்க சொன்னதெல்லாம் நீங்க எதுவோ அதை தான் நீங்க பின்பற்றணும், வேற எதையுமே
ரெண்டாவதா வேற எதையும் பின்பற்றாதீங்கன்னு சொல்றாரு. ஆகவே இங்க பல விஷயங்களை வந்து நாம இந்த அறிவை வந்து நம்ம பயன்படுத்தி பார்த்தோம்னா, இறைவன் என்பவன் பல அல்ல, ஒருவன் தான் என்று அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவன் இங்க வெளி உலகத்தை படைத்தவனாக இருந்தாலும் நமக்கு உள்ளாரே ஒரு ஜீவனுக்குள்ளாரையும் அவன் இருக்கின்றான். அதனாலதான் நீங்க அங்கிங்கே நாதபடி எங்கும் பிரகாசமாக இருக்கின்றான் என்று சொன்னவருங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்க, இந்த பிரபஞ்சத்துல உள்ளவன் வந்து உங்க உள்ளத்திலும் உள்ளானடி என்று சொல்றாங்க. ஆகவே இங்க அகத்துக்குள்ளாடி இருக்கிறார். அதனாலதான் நீங்க திருமூலர் கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க இறைவனை வந்து இரண்டாவது தேடுன்ற அவசியம் இல்லை. அவன் எல்லா இடத்துக்குள்ளாரும் வந்து இருக்கிறான். அப்ப தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்று சொல்வதை கருத்தை மட்டும் ஆகான்னு தலையாட்டிக்கிட்டு, ஏயா தூணிலும் இருக்கிறாரு துரும்பிலும் இருக்கிறாருன்னா அப்ப மனுஷனுக்குள்ளாரு இல்லையான்ற ஒரு பொதுவான ஒரு கேள்வி எழுந்தாலே அந்த கருத்தை ஒத்துக்கிறாங்க. மனுஷன் ஒத்துக்கிறாங்களா இல்லையா? தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் எல்லாரும் ஒத்துக்கிறாங்களா இல்லையா? யாராவது மறுக்கிறாங்களா என்ன? அந்த கருத்தை யாராவது இல்லைன்னு சொல்றாங்களா ஐயா? பொதுவாக இல்ல இல்ல யாருமே மறுக்கிறாங்க. அப்ப தூணில் இருக்கிறாரு துரும்பு இருக்குன்னா உயிரற்ற ஒரு ஜடப்பொருள் அவர் இருக்கிறவரு, இதுக்குள்ளார அவர் இருக்கிறாரு ஏன் ஒத்துக்க மாட்டேன்றாங்க? இதுதான் மனிதர்கள் வந்து இறைவனுடைய விஷயத்துல பொறுத்தவரையிலும் அறிவை பயன்படுத்துறதே இல்லை. அப்படி நீங்க அறிவை பயன்படுத்திட்டீங்கன்னா இன்னொருத்தர் சொல்லுவாரு, நீ தெய்வ கொத்தம் பண்ற. பாருங்க எப்படி ஒரு மனித அறிவை எல்லாத்துலயும் முன்னேறான், பகவானுடைய விஷயத்துல மட்டும் முன்னேற்றம் என்பதே இல்லை. அறிவினால அறிவியல்ல முன்னேறி எங்கேயோ போயிட்டு இருக்கிற மனுஷன் கடவுள் விஷயத்துல தெளிவானவனா இருந்திருந்தால் இந்த தத்துவத்துக்கு பின்னால இருக்கிற நிஜம் என்றதை உணர்ந்தால் நாம இறைவனை சரியான பாதையிலே சரியாக அவரோடு தொடர்பு கொண்டிருந்தால் வேறு நாம செய்த பாவ புண்ணியங்கள் என்ற ஒன்றை வேறு யாராலும் சரி கட்ட முடியாது. பலர் நினைக்கிறார்கள் நாம வந்து எத்தகைய பாவம் வேணாலும் செய்யலாம், செஞ்சிட்டு அதுக்கு வந்து நாம கடவுளிடத்திலேயே பேரம் பேசலாம், எதை வேணாலும் செய்யலாம், பஞ்சமா பாதங்கள்ல எதை வேணாலும் செஞ்சுட்டு அதுக்கு பதிலா நீங்க வந்து ஒரு கோயில் கட்டி கொடுத்துடலாம். ஏன்னா பணம் தான் நாங்க தேவை. கோயில் கட்டலாம், கும்பாபிஷேகம் பண்ணலாம், அல்லது வந்து நீங்க வந்து தங்கம் வந்து 10 கிலோ கொண்டு போய் அந்த எந்த சாமியோ அந்த சாமியை அவரு நீங்க விருப்பப்பட்ட சாமியினுடைய உண்டியல்ல போடலாம். இதெல்லாம் போட்டுட்டா கணக்கு சரியாயிடும். இப்படித்தானே மனித மனநிலை இருக்கிறது. ஆயிடுமா? அப்படி ஆயிடும். அப்படின்னா ஒரு செயலுக்கும் எதிர்வினை என்று ஒன்று இருக்கிறது என்றெல்லாம் என்னாச்சு? அது அர்த்தமற்றதா? பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும் என்று சொன்னது பொய்யா? அப்போ இந்த கணக்கு வந்து என்னன்னா, அப்போ இந்த நம்மளுடைய இந்த பாவங்களையும் புண்ணியங்களும் சரி செய்வதற்கான ஒரே வழி இந்த இறை மார்க்கத்துல நாம இறைவனிடத்துல இந்த நான் உணர்வை நாம ஒப்படைப்பது ஒன்று மட்டும்தான். இதுதான் பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கிறதுல சாஸ்திரங்கள் எல்லாமே வந்து சொல்லப்பட்டதெல்லாம் இதுதான். புராணங்கள்ல சொன்னதெல்லாம் வந்து நம்ம பின்பற்றவே கூடாது. புராணங்கள்லாம் மனிதர்கள் இயற்றியது. சாஸ்திரங்கள் என்பது இப்போ நம்ம தந்திர சாஸ்திரம் என்று சொன்னால் சிவபெருமானால் கொடுக்கப்பட்டது. பகவத்கீதை என்பது கிருஷ்ண பரமாத்மா மனிதனாக வந்த பொழுது கொடுக்கப்பட்டது. இங்க வந்து கிருஷ்ணர் வந்து இந்து கடவுளா அல்லது சிவன் வந்து இந்து கடவுளானா கிடையவே கிடையாது. இந்துக்கள் வந்து அந்த இந்துக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அதை தன்னுடைய கடவுளா ஏத்துக்கிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா இந்துக்கள் மட்டும் இல்லைங்க, நீங்க இந்த மதம் வந்த பொழுது பௌத்த மதம் வந்து பரவிய காலத்துல பௌத்தருடைய கருத்துக்கள் தனிப்பட்ட முறையில மனித சமுதாயத்துக்குல பரவே முடியல. பௌத்தருடைய அந்த புத்தருடைய கோட்பாடுகள்லாம் அவ்வளவு ஈஸியா மக்களை தொட முடியல. அதனால என்ன பண்ணாங்கன்னா சிவனுடைய அந்த இதை வந்து அவர்களுடைய ஒவ்வொரு அடையாளங்கள்லையும் அவங்க பொறிச்சாங்க. இப்ப புத்தருடைய சிலை அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா அங்க சிவனுடைய சம்பந்தமா அல்லது சிவனுடைய தொடர்புடைய ஒரு பெயரை அங்க வந்து இணைச்சிருப்பாங்க. அதுல ஏன் என்று சொன்னால் சிவன் என்று சொன்னால் யாருமே அவனை வந்து சிவபெருமானை வந்து ஒதுக்கி வைக்க முடியாது என்பதற்காக. ஆகவே சிவபெருமான் வந்தார் என்று சொன்னால் அவர் வந்து இந்துக்கள் என்று ஒரு கூட்டம் தொடங்குறதுக்கு அப்புறம் அவருக்கு நடுவில் அவர் ஒதுக்கல. மனித ஜீவன் தோன்றிய பொழுது மனித ஜீவன்களுக்காக அவர் வந்து வந்தாரு. மனித மொத்த ஜீவன்களுக்காக கொடுக்கப்பட்டதான் தந்த சாஸ்திரம். அதனாலதான் இன்னைக்கு அவருடைய அந்த தியானம் என்பது அவர் கொடுத்த அந்த அஷ்டாங்க யோகத்திலிருந்து வந்த அந்த விஷயத்த
எந்த மதத்தை சார்ந்தவர்களாகவும் இந்தியாவை தேடி வந்து அதை கத்துக்கொள்கிறார்கள். அவர்கள் வந்து ஒரு இந்து கடவுளாக இல்ல. அந்த சிஸ்டம், அந்த பயிற்சி முறைதான் இறைவனை காண்பதற்கு, உணர்வதற்கான வழி என்பது. ஆகவே இங்க சிவனையோ அல்லது கிருஷ்ணனையோ ஒரு இந்து கடவுளாக நாம வந்து சித்தரிப்பதே கிடையாது. பரமபுருஷன் எப்போதெல்லாம் வந்து அதர்மம் இருக்கிறதோ அப்ப வந்து மனிதனாக அவன் வந்து அவதரிப்பான் என்பதும், அப்படி வருகின்ற பொழுது அவருக்கு ஒரு பெயர் இருக்கும் என்பதும், அவரை வந்து எனக்கு தான் சொந்தம். இப்ப திருவள்ளுவர் வந்து எங்களுக்கு சொந்தமானவர்கள் சில மதத்தை சார்ந்தவர்கள் கொண்டாடுறாங்க. அது மாதிரி அவங்கவுங்க எடுத்துக்கிறாங்களே ஒழிய, இறைவன் வந்து மனிதனா வந்து அவருக்குன்னு ஒரு பெயர் உண்டு. அவர் வந்து மற்ற ஜீவன்களுக்கும், மனிதர்கள் மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்துல படைத்த அனைத்து உயிர்களுக்கும் அதை காப்பதற்காகத்தான் அவர் எழுகின்றார். இறைவன் ஒருவன் தான் என்ற ஒரு விஷயத்துக்கு பின்னால நம்ம நிறைய விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இங்கே இதைய கூட நீங்க வந்து விஷ்ணு வந்து வைணவ கடவுளாகவும், அது வந்து நீங்க சைவ கடவுளாகவும், சைவ சித்தாந்த சைவர்களுடைய கடவுளாக சிவனையும், வைணவர்களுடைய கடவுளாக கிருஷ்ணனையும் வச்சுக்கிறாங்க. அந்த கிருஷ்ணனையே பல இதாக அவதாரங்களாக வேற ஆக்கிட்டாங்க. ஏங்க பரமபுருஷன் வந்து இந்த பிரபஞ்சத்துல எத்தனை உயிர்கள் இருக்குதோ அத்தனையும் அவனுடைய அவதாரங்கள். நீங்க அவதாரம், நான் அவதாரம். எதையெல்லாம் அவனுடைய அந்த ரிஃப்ளெக்ஷனாக படைக்கப்பட்டுள்ளதோ அத்தனையும் அவன் தான் அதுல அவதாரமா இருக்கிறான். அவன் என்று வேறு எந்த பொருள் வந்து அந்த வடிவத்தில் இருக்குது? அதை வந்து ஒரு இது பண்றதுக்காக ஒரு ஆமைய, ஒரு மனிதனையும் சரி அல்லது வந்து மீனையும் சரி, மச்ச அவதாரம், இந்த அவதாரம், எத்தனை அவதாரம் சொல்றாங்களோ அதெல்லாம் ஒரு ஒரு உயிரினங்கள். நீரிலிருந்து தோன்றிய உயிரினங்கள் இருந்து அந்த அவதாரத்தினுடைய கோட்பாடு வரும் நீங்க பாத்தீங்கன்னா. ஏன்னா அங்கிருந்துதான் உயிர்கள் தோன்றுகின்றது. அப்போ இது எல்லாமே இறைவனுடைய ஒரு சொரூபம் என்று சொல்வதற்காக வந்து சொன்னப்பட்ட அந்த கருத்துக்களை ஒவ்வொன்றையும் தெய்வங்களாக்கி, அதற்கு ஒரு தனித்தனி கோயில்களாக்கி, அதையெல்லாம் வந்து இப்படி எண்ணற்ற கடவுள்களை உருவாக்கினார்கள். ஆனா பரமபுருஷன் என்பவன் நீங்க வந்து வெளியில பார்க்கிற பொருளே அல்ல, அவனை வந்து அகத்திலே பார்க்கணும். அதனாலதான் அந்த மகா ஜனங்களாகிய அவங்களெல்லாம் என்ன சொன்னாங்க, அவர்களாவது நம்ம சித்தர்கள் என்றும் யோகிகள் என்றும் சொல்றோம் நம்ம. அதனால்தான் சொல்றாரு, உங்களுடைய உள்ளத்துக்கு உள்ளார உங்களுடைய சித்தத்தை கடந்து செல்ல வேண்டும் சொல்றாரு. கடவுள் என்று சொன்னால் உங்களுடைய உள்ளம், அதாவது உங்களுடைய மனம். உள்ளம் என்று சொன்னால் மனம். உங்களுடைய மனதின் எல்லையை கடந்து சென்றால் அந்த மனதிற்கு பின்னால் இருக்கிறது அந்த ஆத்மன். அவன் தான் இறைவன் சொல்றார். உள்ளம் பெரும் கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்கே, தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். ஜீவன் என்பது அந்த மைண்டுக்கு பேக் சைட்ல இருக்கு. அதைதான் நம்ம என்ன சொல்றோம், இது ஒரு தனி ஜீவன், இது யூனிட். சோ அதுதான் வந்து தெய்வமாக, இறைவனாக ஞானிகள் மகாஜனங்கள் எல்லாரும் அதான் சொன்னாங்க. நீ இங்கேயும் அங்கேயும் போய் தேடிட்டு இருக்காத. சோ ஆகவே இது இப்படி நம்ம இதெல்லாம் வந்து மனிதர்கள் என்னைக்கு அறிவால சிந்திக்கின்றாங்களோ அப்ப இறைவனை வந்து எங்க காணும்னு நினைச்சு அந்த இறைவனை காணுகின்ற அந்த பக்குவ நிலையை அடைகின்ற பொழுது ஒரு மனிதன் வந்து பாவம் செய்வதே விரும்புறது இல்லை. ஏன்னா அவனுடைய நாட்டம் இறைவனை வந்து நாம நாட வேண்டும், இறைவனோடு நம்மளுடைய மனதை இரண்டரை கலக்க செய்ய வேண்டும்ன்ற ஆவல் வந்துட்டா தப்பு பண்ணுவானா மனுஷன்? பண்ணவே மாட்டான். அப்போ இப்ப அங்க சொல்லிட்டு வரும்போது பாபா சொல்ல பாருங்க. சோ 2 குறைபாடுகள் சொல்றாரு. அதனாலதான் இறைவனே 2வது கடவுளை படைக்கல, ஆனா மனுஷன் 1000 கடவுளை படைக்கலாம். இதெல்லாம் தான் மனிதர்கள் இறைவனுடைய விஷயத்துல தெளிவடைய வேண்டும். அப்போ இங்க விளையாட்டா அவர் சொல்றாரு, அந்த ஒரு குறைபாடு என்னன்னா, இன்னொரு பரமபுருஷனை அவன் படைக்க முடியாது. படைக்கணுமா அவசியம் இருக்கா? இல்லையே. இப்ப அவரால் முடியாது ஒண்ணுமே இல்ல. 2வது பரமபுருஷன் அப்ப அவரால் படைக்க முடியாதான்னு ஒருத்தர் குதர்க்கமா கூட கேள்வி கேட்கலாம். ஆனா பரமபுருஷன் என்பவனே படைப்பவன். அப்ப அவனே படைக்கின்றவனா இருக்கின்ற பொழுது இன்னொரு படைப்பவனா வந்து எதுக்கு வந்து அவன் படைக்கணும்? ஆகவே அவன் வந்து அவசியமே இல்லை, அதனால படைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். அதனாலதான் எப்பயுமே ஒருவராக இருக்கிறாரு. அப்போ நாம வந்து அவருடைய ரிஃப்ளெக்ஷனா இருக்கோம், நீங்க அவருடைய ரிஃப்ளெக்ஷனா இருக்கிறீங்க, எல்லாருமே அவருடைய அவதாரங்களா இருக்கிறீங்க. அப்போ அவர் வந்து எல்லா ஜீவன்கள் மேலையும், ஏன்னா தன்னுடைய ரிஃப்ளெக்ஷன் தானே. உங்களுடைய நிலையில உங்களால துரத்த முடியுங்களாங்க? முடியுமா? முடியாது.
இப்ப கண்ணாடிக்கு முன்னாடி நின்றுட்டு கண்ணாடி வேணா உடைக்கலாம், ஆனா கண்ணாடி உள்ள தெரியும் உங்க உருவத்தை உடைக்க முடியுமா? முடியாது. சோ அதனால நீங்க வந்து உங்களை நேசிச்சா நீங்க கண்ணாடி தெரிய உருவத்தை நீங்க நேசிச்சுதான் ஆகணும். இப்ப அது மாதிரி அவருடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாமே, அதனால அவர் வந்து அன்புதான் செலுத்துவாரு. எதையும் வெறுக்க முடியாது. அப்போ அதே மாதிரி அவரோட இணையணும் அப்படின்னு நினைச்ச ஒரு தனித்தனியா ரிஃப்ளெக்ஷனா இருந்தாலும் எல்லாத்துக்குள்ளாரும் அவரே தான் இருக்கிறாரும் போது அந்த ஒற்றை பொருள் தான் இருக்குது. சோ ஒரே பொருள் தான். அவர் எல்லாமே ஒருவராகத்தான் இருக்கிறாரு. ரிஃப்ளெக்ஷன் தான் வெவ்வேறையா இருக்குது. ஆனாலும் அந்த ரிஃப்ளெக்ஷனா இருக்கிற ஒன்று அவருக்குள்ளாரியே திரும்ப போய் சேரும் போது அதுவும் அந்த ஒற்றை பொருளாக ஆகுது ஒழிய இன்னொரு கடவுளாக அது மாறுறது இல்லை. உண்மையா பொய்யா? இன்னும் ஒரு ஜீவன் வந்து அது பரமபுருஷனோட இரண்டரை கலகரும் அப்படின் போது அது பரமபுருஷனா மாறுறது அப்படின்னா ரெண்டாவது ஒரு பரமபுருஷனா மாறல. நீங்க அவரோட பரமபுருஷனா மாறினோன்னு நீங்க ஒரு பரமபுருஷனாகவோ. யாரோட மைக்கோ ஆன்ல இருக்கு, நான் ஆஃப் பண்ணீங்க. ஓகே, நான் பேசுறது கேக்குது இல்ல? கேக்குதியா? தெளிவா இருக்கியா? சோ ஆகவே அப்போ அந்த அவரை அடையணும் அப்படின்னு விரும்புகின்றவர்களும் அவரோட போய் இணைஞ்சிடுறாங்களா? இணைஞ்ச உடனே அந்த ஜீவனும் பரமபுருஷன் அந்த ஒரே பரமபுருஷனுக்குள்ளார போயிடுது. அப்ப எப்படி பார்த்தாலும் அவரு ஒற்றை பொருளாக மட்டுமே இருக்கிறாரு. அதனாலதான் அவர் வந்து இன்னொரு பரமபுருஷனை அவரு படைக்கிறது இல்ல, அவர் ஒருமையானவே இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது இன்னொன்னு என்னன்னா, அவரு ரெண்டாவது குறை என்னன்னா, யாரையும் அவரால வெறுக்க முடியாது. அதான் முதல்லயே கூட சொன்னார்ல, ஒருவன் மிகப்பெரிய ஒரு பாவியாக இருந்தாலும் சரி, அவரை பாவின்னு கூட சொல்ல மாட்டேன், ஒரு பெயரளவுல வேணா நாம்கே வாஸ்தேன்னு சொல்லுவாங்க. சும்மா பேருக்கு தான் அவன் வந்து ஒரு பாவியோல, உண்மையிலேயே அவன் பாவி அல்ல. இப்ப நீங்க நம்மளுடைய காளிக்கானந்த அவனுடைய கதையை வந்து ஒரு 4 ஸ்டோரிஸ் போட்டிருந்தேன். ஏற்கனவே ஒண்ணு போட்டிருந்தேன். இப்ப ரீசெண்டா ஒரு 3 சம்பவம் போட்டிருந்தேன். படிச்சீங்களா? அது எல்லாமே வீடியோ பாத்தீங்களா நம்ம குழுவுல? காளிக்கானந்தா அவனுடைய முந்தைய வரலாறு என்ன? அவர் வந்து நான் குருவை சந்திச்சு அவர் தீட்சை பெறுவதற்கு முன்னால வரலும் அவர் எத்தகைய ஆளு மனுஷனா இருந்தாரு? கொலை செய்தாரு. பஞ்சமா பாதங்கள் கொஞ்சம் கூட தயங்காம கொலை செய்யக்கூடிய, கொள்ளை அடிக்கக்கூடிய, அவரால் வந்து எத்தனை பேர் வந்து பெண்கள் வந்து கணவனை இழந்தவராக மாறினாங்க. அத்தகைய ஒரு கொடூரமான ஒரு பாவச் செயல்களை புரிந்த அந்த காளிச்சரண் பந்தோபாத்யாயா, அவர் பேரு காளிச்சரண் பந்தோபியாயா. சோ அவர் வந்து அந்த ஸ்டோரி நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த நிமிடம் முன்னால வரையிலும் அவர் அப்பேற்பட்ட ஒரு கொலைகாரனாகவும் கொலை இப்படி பஞ்சமா பாதகங்களை செய்யக்கூடிய ஒரு மனிதனா இருந்தவன் பரமபுருஷனை சந்திச்ச பொழுது பரமபுருஷன் இடத்தையே வந்து கொள்ளை அடிக்கணும்னு வந்த அவனுடைய கதி என்ன ஆச்சு அப்படின்னா, அவருடைய தோற்றத்தையும் அவருடைய குரலையும் கேட்ட மாத்திரத்திலேயே எப்படி அவன் மாற்றம் அடைந்தான், எப்படி மாறி கடைசியிலே அவன் வந்து ஒரு துறவு வாழ்க்கையாவே மாறி கடைசியில ஆன்மீக சாதகர்களுக்கும் ஆன்மீக அந்த நாட்டமுடையவர்களுக்கெல்லாம் அவன் தொண்டு செய்கின்ற, உதவி செய்கின்ற ஒரு ஆத்மாவாக தன் உடல் மறைந்த பிறகும் அவன் வந்து அந்த தொண்டு செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலையாக அவன் வந்து மாற்றம் அடைந்தான். சோ அதனால பரமபுருஷன் தான் அந்த ஒரு மாற்றத்தை கொடுத்தாருன்னா, யாரையுமே மனிதர்களை பொறுத்தவரை நாம வந்து அப்பேற்பட்ட ஒரு பாதகன் என்று சொல்லுகின்றோம். மனிதர்கள் வேண்டுமானால் சொல்லலாம், சமுதாய சட்டம் வேண்டுமானால் தண்டிக்கலாம். ஆனா இறைவனை பொறுத்த வரையிலும் எந்த நிமிடம் வந்து அவன் திருந்தி விட்டானோ அதற்கு முன்னால் அவன் செய்த அந்த பாவ புண்ணியங்களை எல்லாம் கூட அவன் இறைவன் என்னன்னு எடுத்துக்கிறாரு, தான் ஏற்றுக்கொண்டு அவன் வந்து நல்லவனாக திருந்துகின்ற பொழுது அவனுடைய பாவங்களை, அதனாலதான் இறைவனுக்கு இன்னொரு பேர் என்னங்க, திருடன் பேரு கடவுளுக்கு இல்லையா? கடவுளுக்கு திருடன் ஒரு பேர் இருக்கா இல்லையா? ஹரினா ஹார்னா அப்படின்ற வெர்புக்கு என்ன மீனிங்னா திருடுதல் என்று பொருள். அப்போ அந்த ஹரானா அந்த திருடுகின்ற வேலையை செய்கின்ற ஒரு வந்து திருடன். அப்போ ஹரி என்று சொன்னால் அவன் வந்து திருடன் பொருத்தம். எதை திருடுறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தன் பக்தனாக மாறின பொழுகின்ற பொழுது
அவன் தீயவனாக இருந்துகிட்டு இருக்கிறான், பல பாவ காரியங்களை செய்யறான். ஆனா அவன் மனசுக்குள்ளார ஒரு மாற்றம் வருது. எத்தனையோ அந்த 3 சூழ்நிலைகள்ல, காலம், இடம், நபர் என்ற அந்த 3 இதுல ஏதோ ஒன்றின் காரணமாக அவன் மனதுல மாற்றம் ஏற்பட்டு, நாம செய்வதெல்லாம் தவறு, இனிமே நம்ம அதை செய்யக்கூடாது, அதற்கான பரிகாரத்தையோ அதற்கான தண்டனைகளையோ நம்ம ஏற்றுக்கொண்டு இனிமே நல்லவனாக மாற வேண்டும் என்று அந்த 100% அந்த மாற்றம் அவன் மனதுக்குள்ள ஏற்படுகின்ற பொழுது, இறைவன் நிச்சயமாக அவனுக்கு கையை பிடிச்சி அவனுக்கு வழிகாட்ட வேண்டிய பொறுப்புல அவர் இருக்கிறார். வேற யாரும் அங்க இல்ல. எப்ப இறைவன்பால் அவனுக்கு நாட்டம் ஏற்படுதோ, அப்ப இறைவனே அந்த கையை பிடிச்சி வா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன், தடுமாற்றம் இல்லாமன்ற அந்த பொறுப்பு அவர் ஏத்துக்கிறாரு. ஆகவேதான் சமுதாயம் தண்டிக்கலாம், சட்டங்கள் தண்டிக்கலாம், அல்லது இந்த சமுதாயத்தில் இருக்கிற குடும்பத்தார் கூட வெறுக்கலாம். ஆனால் பரமபுருஷன் யாரையுமே வெறுப்பதில்லை. அதுதான் 2வதா அவருக்கு ஒரு குறைபாடு. என்னையா இப்ப ஏற்பட்ட ஒரு குற்றமா செய்தவனா இருக்கான், இந்த சமுதாயமே அவனை வெறுத்து ஒதுக்கிடுச்சு, ஆனா கடவுள் வெறுக்க மாட்டாரு அப்படின்னா அந்த இது அவரால் செய்ய முடியாதான். இது அவருக்கு இருக்கிற ஒரு குறை என்று சொல்றாரு. உண்மையிலேயே இது குறைபாடாது. விளையாட்டுக்காக இதை இறைவனுடைய ஒரு குறையாக சொல்லப்படுகிறது. ஆனால் அதனால்தான் அவன் இறைவனா இருக்கின்றான். எப்படி ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைகள் தப்பு செஞ்சாலும் அதை அந்த குழந்தை வெறுத்து ஒதுக்கிட முடியாதோ, அது மாதிரிதான் அனைத்து உயிர்களுக்கும் தந்தையா இருக்கக்கூடிய இறைவனால அவன் யாரையுமே வெறுக்க முடியாது. ஆகவே இன்னொரு இறைவனை படைக்க முடியாது, வேறு யாரையுமே அவரால் வெறுக்க முடியாது என்ற இந்த 2 குறைபாடுகள் அவரிடத்துல இருக்குது என்று வேடிக்கையாக சொல்லப்படுகின்றது. அவர் வெறுக்கணும்னு நினைச்சாலும் அது முடியவே முடியாது என்று சொல்றார். இன்னொரு அருமையான ஒரு உதாரணத்தை இங்க பாபா சொல்றாரு. இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அனைவரும் அனைத்தும் பரமபுருஷனுக்கு உள்ள இருக்கின்றனர். இப்ப நாமெல்லாம் நீங்க எல்லாம் எனக்கு வெளியில இருக்கீங்க, நான் உங்களுக்கு வெளியில இருக்கேன். நான் உங்களுக்குள்ள இல்ல, நீங்க எனக்குள்ள இல்ல. ஆனா இந்த அது மாதிரிதான் இந்த படைக்கப்பட்ட உலகம் எல்லாமே எதை பார்த்தாலும் நம்ம ஒரு தனி மனிதனுக்கு எல்லாம் வெளிப்புறமாக இருக்கிறது. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் மற்ற எல்லாமே அவனுக்கு வெளியில இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனா இந்த பிரபஞ்சம் முழுவதும் அப்படி பார்த்தீங்கன்னா எல்லை இல்லை. இந்த பிரபஞ்சத்துக்கு எல்லை இல்லை என்று பார்த்துட்டோம். அந்த பிரபஞ்சம் என்று சொல்லும் போது வெறும் இந்த 9 கோள்களை உடைய இந்த சூரிய குடும்பம் மட்டுமல்ல, இது மாதிரி எண்ணில் அடங்காத, அளவிட முடியாத, மனிதர் அறிவினால் என்றைக்குமே தொட முடியாத அது ஒரு பரப்பளவை கொண்டதாக இருக்கிறது. அப்படி இது எல்லாமே இதுவே படைக்கப்பட்ட பகுதியே எல்லையெல்லாம் இருக்கிறது போது இது எல்லாமே நமக்கு வெளியில இருக்குது. ஆனா இறைவனுக்கு வெளியிலன்னு ஒண்ணு இருக்குமா? ஏன்னா அவன் இல்லாத இடம் ஒன்று இல்லை, இல்லையா? எங்கேயும் வியாபித்து உள்ளவன் விஷ்ணு. விஷ்ணுன்னு சொன்னா என்னங்க? விஷ்ணுன்ற அந்த சமஸ்கிருத சொல்லுடைய பொருள் என்னன்னா, அனைத்து இடங்களிலும் நிறைந்திருப்பவன், அனைத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கவன் என்று பொருள் சமஸ்கிருதத்துல விஷ்ணுன்ற பேருக்கு. ஆனா விஷ்ணுனா ஒரு கடவுள் ஆக்கிடுவாங்க, பிரம்மானா ஒரு கடவுள். இப்படி ஒண்ணு மனுஷனை மனிதர்கள் தனித்தனி கடவுள் ஆகிறாங்க. அது பேரு காரண பெயர். அது பிரம்மா என்று சொன்னால் படைக்கின்ற செயலை செய்கின்ற பொழுது, அந்த காரியத்தை செய்கின்ற பொழுது அவனுக்கு பிரம்மன் என்று பெயர். எல்லா இடங்களிலும் அந்த படைத்த அனைத்தையுமே அவன் எல்லா இடங்களிலும் இருந்து அதை பாதுகாக்கின்றான். ஒரு இடம் கூட விட்டுட்டு சும்மா இந்த இடத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லாத இடம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்போ இது எல்லாமே எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு உள்ள இருக்குது. இப்போ உங்களுடைய மைண்டுக்குள்ள நீங்க எல்லாத்தையும் பார்க்க முடியும். உங்க மைண்டுக்குள்ள எதை வேணாலும் உங்களால உருவாக்க முடியும், படைக்க முடியும், அழிக்க முடியும். அது மாதிரி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அவனுடைய மனதிற்குள்ளார இருக்குது. மைண்ட் என்பது கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள். இப்ப என்னுடைய மைண்ட் இருக்கு, உங்களுக்கு மைண்ட் இருக்குது. இந்த மைண்ட் ஒரு அருவமான ஒரு பொருளா இருக்கிறது. ஆனா இந்த மைண்டுக்குள்ளார உங்களால எதை வேணாலும் கிரியேட் பண்ண முடியுமா? முடியாதா? மனதுக்குள்ளதானே கிரியேட் பண்றீங்க. வேற எதுல உங்க மனிதனுடைய இந்த தோற்றத்துல எதையாவது ஒரு உருவாக்கணும் அப்படின்னா முதல்ல எங்க உருவாக்குறீங்க? அதை மைண்டுக்குள்ள உருவாக்குறீங்க.
இப்ப மனம் என்பதே முதல்ல அதுக்குன்ற ஒரு வடிவமோ அது ஒரு ஜடப்பொருளாகவே இல்லை, கண்ணுக்கு தெரியாத ஒன்றா இருக்கிறது. அதுக்குள்ள கண்ணுக்கு தெரியற எதை வேணாலும் உங்களால் உருவாக்க முடியுதா இல்லையா? ஒரு யானை இப்ப நீங்க உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்ப ஒவ்வொருத்தரும் நீங்க ஒரு யானையை உருவாக்குங்கன்னா உங்க மைண்டுக்குள்ளார ஒரு யானையுடைய உருவம் வந்துருச்சா இல்லையா? சொல்லிட்டு இருக்கும் போதே நான் சொல்லிட்டு இருக்கும்போது உங்க மைண்ட்ல வந்து யானை வந்து உங்க மைண்டுக்குள்ளார தெரியுதா இல்லையா? இல்லையா? நீங்க சொல்லும் போது எனக்கு யானை எல்லாம் ஒண்ணும் தெரியல, எனக்கு பூனை தான் தெரியுது சொல்லுவீங்களா? நான் சொல்லும் போதே மைண்டுக்குள்ளார உங்களால பார்க்க முடியுது யானைய. இப்ப ஒவ்வொருத்தரும் நான் கேட்டேன்னா, ஐயா நீங்க பாக்குற யானை குட்டியா பெருசான்னு நான் கேட்பேன். அப்ப அங்கேயும் நீங்க பாப்பீங்க, நீங்க பாக்குறது எனக்கு இவ்வளவு ஹைட்டா தெரிஞ்சது, அப்ராக்சிமேட்டா இத்தனை அடி உயரம் இருக்கலாம்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? சொல்ல முடியுமா முடியாதா? முடியும். சரி, உங்களுக்கு பிடிச்ச ரசகுல்லா இருக்குன்னு வச்சுங்க, அந்த ரசகுல்லா ஒரு கிண்ணத்துல வச்சு ஒரு 4 ரசகுல்லா ஒரு கிண்ணத்துல கொண்டாந்து டேபிள் மேல வைங்கன்னு நான் சொல்றேன்னு வச்சுங்களா, இப்போ உடனே ஒரு டேபிள் தெரியுது, அதுக்கு மேல ஒரு 4 ரசகுல்லா கொண்டு வந்து வச்சீங்களா இல்லையா? இருக்குதா இல்லையா? கிண்ணத்துல வருதா இல்லையா? அப்போ இது இப்படி எதை வேணாலும் உங்க மைண்டுக்குள்ளார அதை உருவாக்குறதோ அதை அழிக்கிறதோ என்பது மனதுக்குள்ள நடக்குது. ஆனா ரசகுல்லா என்பது உங்களை பொறுத்தவரையில ஒரு ஜடப்பொருள் தானே. அந்த ஜடப்பொருளை உங்களுக்கு கண்ணுக்குள்ளார அருவமான அந்த பொருளுக்குள்ளார நீங்க பாத்தீங்க. சிம்பிளா புரியறதுக்கு சொல்றேன். ஆனா அரூபமாக கண்ணுக்கு புலப்படாத ஒரு இடத்துல இருந்து இன்னைக்கு கண்ணுக்கு தெரிகின்ற மண்ணாக, நீராக, ஒளியாக, நெருப்பாக எப்படி மாற்றம் அடைந்தது என்பதை விஞ்ஞான பூர்வமாக நான் மிக ஆரம்பத்திலேயே நான் வகுப்பே வந்து அறிவு பூர்வமாக உங்க அறிவு ஏற்றுக்கொள்கின்றபடி ஒத்துக்கொள்ளுகின்றபடி நான் கிளாஸ் எடுத்துட்டேன். உண்மையா பொய்யா? இன்னைக்கு கண்ணால தொடக்கூடிய ஒரு கையால எடுத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த ஜடப்பொருள், இந்த மண் உலகம், மண்ணுக்குள்ள இருக்கிற மெட்டல் எல்லாமே ஒரு திடப்பொருளாக மாற்றம் அடைந்தது எப்படி? நம்மளுடைய மனம், இறைவனுடைய மனம் அரூபமான இருந்த அறிவுக்கே புலப்படாத ஒரு வெற்றிடமாக புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவருடைய மனம் என்று ஒன்று. எப்படி உங்க மைண்டையும் புரியாது, உங்களுக்கு யாருக்கும் காட்ட முடியாது அந்த மைண்டை. ஆனா மைண்டுன்னு ஒண்ணு உள்ள இருக்குது, அதுலதான் எல்லாம் நடக்குதுன்ற எந்த ஒரு மனுஷனாவது, அறிவுடைய மனுஷன், அறிவை ஒத்துக்கொள்ளுகின்ற மனுஷன், மனம் என்ற ஒன்று இல்லை. அதுலதான் எல்லாமே நான் வந்து ஒரு மனுஷனும் பாக்குறான், எல்லாமே இப்ப நடத்துறான், புரிஞ்சு கொள்றான் அப்படின்றது யாராவது மறுக்க முடியுமா? மறுக்க முடியுமா யாரேனும்? முடியாது. முடியவும் முடியாது. அப்படி முடிஞ்சாதான் அவனே அவனை வந்து இல்லைன்னு ஒத்துக்கிறான்னு அர்த்தம். அப்போ இறைவனுடைய மனம் வந்து எப்படி படிப்படியாக மாற்ற முடிஞ்சு இப்படி வந்துச்சு அப்படின்னா, எப்படி உங்க மைண்ட்ல நீங்க எதை வேணாலும் ஒரு ஜடப்பொருள் எதை வேணாலும் நீங்க கிரியேட் பண்ண முடியும். ஒரு இரும்புனாலான ஒரு ஈட்டியவோ, இரும்புனான ஒரு ஃப்ரேமையோ எதை வேணாலும் நீங்க நினைச்சா உருவாக்குற மாதிரி அவன் விருப்பப்பட்டதெல்லாம் அவன் உருவாக்கி இருக்கிறான். நீங்க அந்த இப்போ உங்களுடைய மகன் வந்து உட்கார்ந்து அந்த ரசகுல்லா சாப்பிடுவதாக நீங்க கற்பனை செய்து கொண்டால், உங்களுடைய பிள்ளை வந்து நீங்க உட்கார்ந்து அது அவங்க விருப்பப்படி டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுறதோ, தரையில உட்கார்ந்து சாப்பிடுறதோ நீங்க உங்க விருப்பப்படி பார்ப்பீங்க. பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா? நடைபெறுகிறதா இல்லையா? அப்போ எதை வேணாலும் உங்க மைண்டாலே கிரியேட் பண்ணி உங்க மைண்டுக்குள்ள பார்க்க முடியுதுன்னு சொல்லும் போது, ஆனா அது நிஜம் தானே. இப்ப உங்க பையன் வந்து சாப்பிடுறான்றதும் ரசகுல்லா என்பதும் உங்களை பொறுத்தவரை ஒரு ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு இதா தான் தெரியுது அது. ஆனா அதை மைண்டுக்குள்ளது தனியா வெளியே எடுத்து காட்ட முடியாது. அது மைண்டுக்குள்ளாரதான் இருக்கும். அது போலதான் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அவனுடைய மனதிற்குள்ளார, அவனுக்கு உள்ளார இருக்குதுன்னு சொன்னா அதுதான் அர்த்தம். ஆகவே அதனாலதான் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைவரும் பரம புருஷனுக்கு உள்ளே இருக்கின்றனர். அவன் அவர்களை தன்னுடைய மனதிற்குள்ளே பார்க்கிறான். எப்படி நீங்க மனதிற்குள்ள பார்க்கிறீங்களோ இந்த பிரபஞ்சம் முழுவதையும் அவன் மனதுக்குள்ள பார்க்கிறான். எல்லோருமே அவனுடைய மனதிற்குள் இருப்பதால் அவனால் அவனுடைய மனதில் உள்ள பொருளை எப்படி வெறுக்க முடியும்? வெறுக்க முடியாது. நீங்களே உருவாக்குறீங்க. உருவாக்குதல் என்று சொன்னால் விரும்பிதானே உருவாக்குறீங்க. வேணா விட்ரா பண்ணிக்கலாம். நீங்க விருப்பப்பட்டு ஒண்ணு உருவாக்குறீங்க, அதை வந்து வெறுக்க முடியாது. அது போலதான் எதை அவன் அவனுக்குள்ளார படைத்தாலும் அதை வந்து மனதுக்குள்ளாரியே பார்க்கிறான். அதனால அவன் எதையும் வந்து வெறுக்க முடியாது. அவன் விருப்பப்பட்டு அதை உருவாக்குறான். அப்போ வெறுக்கிறதுக்கான ஒரு நியாயமான காரணம் என்பதே அங்க அடிபட்டு போகுது. கிடையாது, அங்க காரணமே இல்லாம போகுது. அதனாலதான் யாரையும் அவனால அவன் மனதுக்கு உள்ள பொருளை அவனால் வெறுக்க முடியாது. நாமெல்லாம் அவனுக்குள்ளார இருக்கிறோம், நம்மள அவனால் வெறுக்க முடியாது. எனவே அவன் வெறுக்கின்றவன் அல்ல என்பதையும்
அதே சமயம் இப்ப நாம வந்து நினைச்சுக்கிறோம், ஐயோ நாம வந்து நிறைய தப்பு பண்ணியிருக்கோம் நம்ம லைஃப்ல, உண்மையிலேயே நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்க கூடாது, பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது மேலேயே நாம வந்து ஒரு பரிதாபப்பட்டுக்கணுன்ற அவசியமும் இல்லை. ஏன்னா இந்த நிமிடம் நீங்க உணர்ந்துட்டீங்க. கடந்த காலம் என்பது அது முடிஞ்சு போனது. இன்னைக்கு நீங்க உணர்ந்துட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து நீங்க அடுத்த கட்டத்துக்கு என்ன போகணும் அப்படின்ற ஒரு இது. ஏனென்றால் நீங்கள் மனித சமுதாயத்தால, மனித இந்த சமுதாய தண்டனைகளால கூட நீங்க தண்டிக்கப்படலாம், தண்டிக்கப்படாமலும் போகலாம். ஆனா உங்களுடைய மனம் வந்து எப்ப திருந்துதோ அப்பதான் மனிதனாக மாறும். ஒரு தண்டனை கொடுப்பதால ஒரு மனிதன் வந்து மாறிட போறதில்லை. அவன் வந்து மனம் மாற்றம் ஏற்பட வேண்டும். அப்போ அதனாலதான் இந்த மைண்ட் ரிலேட்டடான ஒரு ஜீவன்கள் எல்லாருமே மனிதர்களை பொறுத்தவரையிலும். அப்போ நாம தப்பு செஞ்சிருந்தாலும், ஐயோ நம்ம இறைவனிடத்துல போய் சேருவதற்கு, இறைவனை அணுகுவதற்கு நாம தகுதி இல்லாதவர்கள் என்ற ஒரு எண்ணம் வரக்கூடாது. அததான் இங்க சொல்றாரு பாபா. நாம அதாவது சுய பரிதாபம். நாம வந்து தகுதி இல்ல பகவானை நெருங்கிறதுக்கு. நம்ம செஞ்ச கொடுமைகளோ பாவங்களோ ஒண்ணுமே இல்ல, இது எத்தனை பிறப்புகள் ஆகுமோ தெரியல அப்படின்ட்டு எல்லாம் நினைச்சுக்கிட்டு உங்களை நீங்களே பரிதாபத்துக்கு உரியவர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். ஏனென்றால் நீங்க எத்தகைய பாவம் செய்தவர்களாக இருந்தாலும் அவருடைய மடி மீது அமர்ந்து கொள்ள. ஏனென்றால் அவர் உங்களுடைய தந்தை. அவரை பொறுத்தவரையிலும் உங்களை வெறுக்கல இல்லையா, வெறுத்து ஒதுக்கல. நீ திருந்தணும் எதிர்பார்த்துட்டு தான் திருந்திட்ட. அவர் எதிர்பார்த்தது நடந்து போச்சு உங்ககிட்ட. அப்படி இருக்கும்போது நீங்க கடந்த காலம் இதை பத்தி நீங்க நினைக்காம நீங்க அவரோட மடியில உட்காரணும்னு ஆசைப்பட்டுட்டீங்க. அதைத்தான் அவர் விரும்பினாரு. நீ என் பக்கத்துல வராம எங்கெங்கயோ சுத்திட்டு இருக்கிறியடா அப்படின்னு தான் ஒரு தந்தை நினைக்கிறாரு, சொல்ற பேச்சு கேட்காம. அது மாதிரி அப்போ என்ன நினைக்கணும்னு சொல்றாரு, அவர் யாரையும் வெறுக்கிறது இல்ல. அதே சமயத்துல நீங்க என்ன நினைக்கணும், நீங்க வந்து ஒரு பரிதாபத்திற்கு உரியவர்களாக உங்களை நினைச்சுக்காதீங்க, நாம நிறைய பாவம் செஞ்சுட்டோன்னு. அதையும் நீங்க, ஏனென்றால் இது உங்களுடைய பிறப்புரிமை அப்படின்னு சொல்றாரு. இதுதான் இந்த டாபிக்கினுடைய ஹெட்லைனே. என்னன்னா, நீங்க உங்களுடைய கடந்த காலத்தை பற்றி எண்ணி வருந்தி கொண்டு இருக்காதீர்கள். இந்த நிமிடம் நீங்க இறைவனை வந்து உணர வேண்டும், இறைவனிடத்திலே நாம் சேர வேண்டும், அவனுடைய மடி மீது உட்கார்ந்து கொண்டு அவனுடைய அன்பை முழுமையாக அவனுடைய அன்பினை நனைய வேண்டும் அப்படின்ற அந்த இதோட நீங்க இது வந்து நீங்க ஒரு பரிதாபத்தின் பேர்ல அவர் உங்களுக்கு கொடுக்கல. இது உங்களுடைய பேரண்டல், உங்களுடைய அதாவது தந்தை வழி சொத்தாக அவர் கொடுத்திருக்கிறார் மனிதர்களுக்கு. இது உங்களுடைய பிறப்புரிமை. உங்களுக்கு அந்த பரம தந்தையினுடைய உதவி கிடைக்கிறது. இது வந்து உயிர் எழுதுன மாதிரி எழுதி வச்சுட்டாரு எல்லாத்துக்குமே. எல்லாருக்கும் ஒரு பிறப்புரிமையை அவர்கிட்ட வந்து சேரணும் அப்படின்றது. இந்த பரமானந்த நிலையை அடைவது, அவரோட இணைவது என்று சொன்னால் அதுதான் பரமானந்த நிலை. அந்த பரமானந்த நிலையை அடைவது என்பது ஒவ்வொரு ஜீவன்களுக்கும் உரிய பிறப்புரிமை, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உரிய பிறப்புரிமை. அதை உங்களுடைய தந்தையிடமிருந்து நீ எப்படி பெற்றிருக்கிறீங்க? பரிதாபத்தின் அடிப்படையில் பெற்றீர்களா, இல்ல பிறப்பு உரிமையாக பெற்று இருக்கிறீர்களா? பிறப்பு உரிமையாக. ஒவ்வொரு மனிதனுக்கு உள்ள பிறப்பு உரிமை என்று சொல்றார். உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் அவர்கிட்ட நெருங்கிறதுக்கு பயப்படாதீங்க, அச்சம் கொள்ளாதீர்கள். ஏனென்றால் அவர் உங்களை தண்டிப்பதும் இல்லை, வெறுப்பதும் இல்லை. மீண்டும் அடுத்த வகுப்புல பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி. நன்றிங்க.